எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நான் டீ டைம் ஸ்நாக்ஸ் ஒரு கீரை பக்கோடா தாங்க பண்ண போறேன். காலையில கீரை சமைக்கும்போது கொஞ்சம் பக்கோடா பண்ணலான்ட்டு அரைக்கீரை கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேங்க. அரைக்கீரையில தாங்க நான் இப்ப பக்கோடா பண்ண போறேன். உங்ககிட்ட நீங்க முளைக்கீரை, சிறுகீரை எந்த கீரையில வேணாலும் நீங்க பண்ணிக்கலாங்க. வாங்க கீரை பக்கோடா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மிக்ஸி ஜார்ல 4 பச்சை மிளகாய், 2 சின்ன துண்டு இஞ்சி, 6, 7 பூண்டு தோலோட சேர்க்கிறேன். 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துட்டு நல்லா கொரகொரப்பா அரைச்சுக்கலாம். ரொம்ப நைஸா அரைக்க வேண்டாம். பாருங்க, இந்த அளவு கொரகொரப்பா அரைச்சு எடுத்துக்கலாம். மிக்சிங் பவுல்ல நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சிருக்க அரைக்கீரை ஒரு கைப்பிடி அளவு சேர்க்கிறேன். மீடியம் சைஸ் இருக்க ஒரு வெங்காயம் நீளமாவும் மெலிசா கட் பண்ணி வச்சிருக்கேன், இதையும் சேர்க்கிறேன். கொரகொரப்பா அரைச்சு வச்சிருக்க மிளகாய், இஞ்சி, பூண்டு விழுது இதையும் சேர்த்துக்கலாம். கடலை மாவு 1½ கப் அளவு சேர்க்கிறேன். கிராம் வந்து 150 கிராம் இருக்கும். 1/2 கப் அரிசி மாவு சேர்க்கிறேன். கிராம்ல 50 கிராம். கொஞ்சம் மல்லித்தழை, கொஞ்சம் கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா பிணைஞ்சுக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்காம பிணைஞ்சுக்கலாம். கீரையிலேயே தண்ணி விடும், அதனால முதல்ல பிணைஞ்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு பிணைஞ்சுக்கலாம். பாருங்க, நல்லா ட்ரையா முதல்ல கலந்து விட்டுட்டேன். இப்ப கொஞ்சமா தண்ணி தெளிச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த பக்கோடாக்கு மாவு கொஞ்சமாவே இருக்கணும் பாருங்க, இல்லைன்னா போண்டா மாதிரி வந்துடும். இந்த அளவு மாவு இருந்தா சரியா இருக்கும். மாவு ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் பற்ற வச்சு ஸ்டவ்ல ஒரு பாத்திரத்துல எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் பக்கோடா போட்டு எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இந்த மாதிரி மாவை கொஞ்சம் கொஞ்சமா கிள்ளி கிள்ளி விட்டுக்கலாம். அப்பதான் பக்கோடா நல்லா கிறிஸ்பா வரும். இப்போ மீடியம் ஃப்ளேம் வச்சு பொரிச்சு எடுத்துக்கலாம். பக்கோடா போடும்போது ஹை ஃப்ளேம் வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் குறைச்சி மீடியம் ஃப்ளேம்ல வேக விட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, கீரை பக்கோடா ரெடி. ஈவினிங் டீ கூட இந்த பக்கோடா செய்து கொடுத்து பாருங்க, உடனே காலி ஆயிடுங்க. இதை நீங்க 2 நாள் வரைக்கும் ஏர்டைட் பாக்ஸ்ல ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணலாங்க. கண்டிப்பா வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. நன்றிங்க. அடுத்த ஒரு நல்ல ரெசிபியோட நான் உங்க எல்லாரையும் சந்திக்கிறேங்க.